பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தாகம் உள்ளவனாயிரு என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு கடைசியாக வேண்டாமே இந்த தாகம் என்கிற வார்த்தையோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியம் வேண்டாமே இந்த தாகம். கொஞ்சம் கடினமாக உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறதாக இந்த வார்த்தை இருக்கிறது. இதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4வது அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாய் இருக்கிறார்கள். அவர்கள்னு சொல்கிறார, அது யாரை? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் அதுதான் உண்மை. அவர்கள் என்று யாரை திரும்ப சொல்கிறாரு? கர்த்தருடைய ஊழியக்காரங்களை சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசாரியர்களை சொல்கிறாரு. நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனத்தையும் இந்த வசனத்துக்கு கீழே உள்ள வசனத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் 6ஆம் வசனம் படிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். யாரை பற்றி பேசுகிறாரு? ஆசாரியனை திட்டுறாரு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா, அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள், அப்போ அந்த அவர்கள்னு யாரை திரும்ப சொல்கிறாரு? ஆசாரியர்களை சொல்கிறாரு, தேவனுடைய ஆசாரியர்கள். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் எல்லாரும் ஆசாரியர் தான், எல்லாரும் ராஜா தான். ஆனால் அதில் ஒன்று இருக்குல்ல, ஊழியக்காரங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்களா, ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் யார்? ரெவரன்ஸ், போதகர்கள், பாஸ்டர்மாரு, ஆயர்மாரு, பிஷப்மாரு, எவாஞ்சலிஸ்ட்டு, எல்லாம் ஊழியக்காரங்க. அத்தனை பேரையும் இந்த வசனம் குறிக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் பாருங்கள். அதில் போட்டிருக்கு, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாக இருக்கிறார்கள். யார்? கர்த்தருடைய ஊழியக்காரங்க. இப்போ இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஜனங்களுடைய அக்கிரமத்தை தின்று, ஜனங்களுடைய அக்கிரமத்தின் பேரில், எப்படி? ஜனங்களுடைய பாவத்தை தின்று, எப்படி? ஜனங்களுடைய பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாக இருக்கிறார்கள். அதுதான் அடுத்த வசனம் போட்டிருக்கு, ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அப்போ இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஆசாரியனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே மன்னியுங்கள், உண்மையை சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க நிலைமை கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜனங்களுடைய பாவத்தை இவங்க திங்குறாங்க, ஜனங்களுடைய அக்கிரமத்தின் பேரில் இவங்களுக்கு என்ன இருக்குது? பசியும் தாகமும் இருக்குது. எதன் மேலே? அக்கிரமத்தின் மேலே பசி தாகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறேன். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஊழியக்காரங்க விசுவாசிகளை விட கரெக்டாக இருக்கணும், விசுவாசிகள்கிட்ட கூட சின்ன சின்ன குறைவு இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லட்டுமா? பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி என்னங்க? ஜனங்கள் அக்கிரமம் செஞ்சாங்கன்னா, ஜனங்கள் மீறுதல் செஞ்சாங்கன்னா, ஜனங்கள் பாவம் செஞ்சாங்கன்னா, ஜனங்கள் குற்றம் செஞ்சாங்கன்னா, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சரியா, சமாதான பலி, இந்த மீறுதலுக்கான பலி, இந்த பலியெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போனோன்னா ஆசாரியன் கிட்ட போனோம். அப்போ ஆசாரியன் இந்த ஜனத்துக்காக தேவ சமூகத்தில் பாவ நிவர்த்தி செய்வான். ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், பாவம் மூடப்படும். ஓகேயா? பாவம் என்னப்படும்? மன்னிக்கப்படும், பாவம் மூடப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஓகே, ஏன்னா பைபிள் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மூடப்பட்டதவன் யார்? பாக்கியவான். சங்கீதம் 32 இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போது ஆசாரியன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அவன் பலவீனமாக இருந்தாலும் அவனுக்காகவும் பலி செலுத்துவான். பழைய ஏற்பாடு
சரியா? புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாரும் ஆசாரியன் தான், எல்லாரும் ராஜா தான். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மெய்ப்பரை நியமிக்கிறார். 5 விதமான ஊழியங்கள் இருக்குது, ஊழியக்காரங்க இருக்காங்க. ஊழியங்கள் ஊழியக்காரங்கன்னு சொல்லலாம். சரியா? அப்போஸ்தலர்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, சுவிசேஷகர்கள் உண்டு, போதகர்கள் உண்டு, மெய்ப்பர்கள் உண்டு. சரியா? இப்போ இவங்க ஊழியக்காரங்க, சபைக்கு வர்ற மக்கள் விசுவாசிகள், அவங்கள சீசர்களாக உருவாக்குவோம். அது இன்னொரு சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ளே போல. அப்போ ஊழியக்காரர்கள் என்பவர்கள் ஜனங்களை விட பர்ஃபெக்டாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஜனங்கள் உலக வேலைக்கு போகிறவங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, அவங்க வேலைகளை பார்க்குறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரங்க முழுமையாக ஊழியத்தில் இருக்கிறாங்க, தேவனோடு இசைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஜனங்களை விட ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? மிகவும் மிகவும் சரியாக இருக்கணும். ஆனால் இங்கே நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? ஜனங்களுடைய பாவத்தை இவங்க திங்குறாங்க. எப்படி? ஏவாள் கனியை பறித்து சாப்பிட்டுட்டு யார்கிட்ட கொடுத்துட்டா? ஆதாம்கிட்ட கொடுத்த உடனே அவனு என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டுட்டான். கொஞ்சம் யோசிங்களா, இந்த ஆதாம் சாப்பிடாமையாவது இருந்திருக்கலாம். சரியா? கொடுத்தால என்ன கனியை ஏன் பறிச்சா, எதுக்கு இதை கொடுக்குறானா அது கேட்டிருக்கலாமே, அந்த வேலையும் செய்யலை. கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஜனங்கள் தவறு செய்கிறாங்க, ஏன்னா அப்படி தானே சொல்கிறோம். ஜனங்கள் தப்பு பண்ணுறாங்க, அவங்க நம்மக்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியனுக்கு இப்போ தாகம் வருது. எதன் மேலே தாகம் வருது? ஜனங்களுடைய அந்த பாவத்தின் மேலேயும் ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தின் மேலேயும் ஆசாரியனுக்கு என்ன வருது? பசியும் தாகமும் வருது. வேண்டாமே இந்த தாகம், நீதியின் மேல் பசி தாகம் இருந்தால் சந்தோஷம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்க ஆசாரியனுக்கு எது மேலே பசி தாகம் வருதான்? ஆசாரியனுக்கு ஜனங்களுடைய அக்கிரமத்தின் மேலே பசி தாகம் வருது. ஆசாரியனுக்கு ஜனங்களுடைய பாவத்தை திங்கணுங்கிற எல்லாம் வருது. அப்போ உங்களுக்கு எதன் மேலே பசி? பாவத்தின் மேலே பசி. இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேர், நான் யாரையும் குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ என்னுடைய நோக்கம் அல்ல. தேவன் சொல்வாரே ஆனால் யாருக்கும் பயப்படாமல் சொல்லுவேன். சரியா? ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒருத்தங்க சொன்ன ஒரு செய்தி என்னை ரொம்ப ஆழமாக பாதிச்சிச்சு. அவர்கள் சொல்கிறாங்க, விசுவாசிகள் கூட பரவாயில்லைங்க, ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, விசுவாசிகள் கூட பரவாயில்லைங்க, இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களும் அவங்க பிள்ளைகளும் அவ்வளவு மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன், நான் கடந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியாது. இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு ஊழியக்கார குடும்பமே இன்னொரு ஊழியக்காரன் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்குது, இல்லை பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்குது. ஒரு ஊழியக்காரருடைய பொண்ணு சொல்லுது, ஐயோ எனக்கு எந்த பாஸ்ட் பையனும் வேண்டாம். ஒரு பாஸ்ட் பிள்ளையே சொல்லுது. ஒரு பாஸ்ட் பொண்ணு சொல்லுது, எனக்கு ஊழியக்காரன் பையனே எனக்கு வேண்டாம், நான் ஒரு நல்ல விசுவாசி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இன்னொன்று சொல்லட்டுமா? நான் பிறந்த ஊரில் ஒரு அண்ணன் சொன்னார், எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. அவர், நான் திருச்சபை பேரை சொல்லலை, அவர் திருச்சபைக்குள்ள கமிட்டிக்குள்ளே உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏல அவனும் நம்மளை விட மோசமாக இருக்கானுவல. எப்படி? ஏல அவனுவன் நம்மளை விட மோசமாக இருக்கானுவல. எவனுமே, அவர் சொன்ன வார்த்தை, அவனுவன் நம்மளை விட மோசமாக இருக்கானு. எவனுவே? ஊழியக்காரர்களை பற்றி சொல்கிறாரு. நம்மளை விட அவனுக்கு மோசமாக இருக்கானுவா அப்படிங்காரு. எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா? ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஊழியக்காரங்க, ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து போதிக்க வேண்டிய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்களாம்? அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாக இருக்கிறார்கள். ஜனங்க செய்கிற தப்பு மேலே இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு ஆசை, இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு தாகம். ஊழியர்களே கையெடுத்து கும்பிடுறேன். ஆசாரியம் ஜனத்துக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிப்பார். ஒரு இடத்துல போட்டிருக்கு, நீ அறிவை வெறுத்தாய். இங்கே தான் போட்டிருக்கு, ஆசாரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேங்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சொல்கிறதுக்கு. ஊழியக்காரங்க நாங்கள் கனத்துக்குரியவங்க, பரிசுத்தவான்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து சொல்கிறேன், ஜனத்தினுடைய பாவத்தை தின்கிறதற்கும் ஜனத்தினுடைய அக்கிரமத்தின் மேலே பசிதாகமாக அலையாதீங்க. நான் சொல்லட்டுமா? ஜனம் தெரியாமல் செய்யும். உங்களுக்கு தெரியுமா? யோனா ஊழியக்காரன் தான். யோனா யார்? ஊழியக்காரன், தீர்க்கதரிசி.
முதல்ல எங்கே போனார்? ஆண்டவர் நினைவேக்கு போனால், தர்சீஸுக்கு போனார், திரும்பி வந்துட்டார். அப்போது அவர் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த ஜனங்க மனம் திரும்பிட்டாங்க. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பின உடனே யோனாவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ தான் அவர் சொன்னார், எப்பா நீ நடாத ஒரு இந்த செடிக்காக இவ்வளோ வருத்தப்படுறிய, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிதேபிக்காமல் இருப்பேனா அப்படிங்கிறாரு. தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஜனத்தை நேசிக்கிறாரு, ஊழியக்காரராகிய உங்களை என்னை நேசிக்கிறாரு. ஆனால் ஜனம் அக்கிரமம் செய்யும்போது கர்த்தர் மன்னிப்பார். அதுக்கு அவர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஊழியக்காரன் ஜனத்தினுடைய பாவத்தை திங்கக்கூடாது. அந்த ஊழியக்காரன் ஜனத்தினுடைய அக்கிரமத்தின் மேலே பசிதாகமாக இருக்கக்கூடாது. அவன் செஞ்ச எவ்வளோ பெரிய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அப்போ நானும் பாவம் செய்கிறேன், அப்போ நானும் அக்கிரமம் செய்கிறேன், நானும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறேன். இந்த புத்தி, இந்த எண்ணம் எந்த ஊழியக்காரனுக்கும் வரக்கூடாது, உங்களுக்கும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது. என வசனம் சொல்லுது, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று, எப்படி என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கு அக்கிரமத்தின் மேலே பசிதாகம் வரக்கூடாது. அதனால தான் இந்த வார்த்தைக்கு தலைப்பு, வேண்டாமே இந்த தாகம். எந்த ஊழியக்காரனும் பாவத்தை திங்காதீங்க, எந்த ஊழியக்காரனும் அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாக இருக்காதீங்க. உங்களை என்னையும் கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். மறுபடியும் சொல்கிறேன், வேண்டாமே இந்த தாகம். ஜனங்களுடைய அக்கிரமத்தை பாவத்தை திங்காதீங்க. மற்றவங்க செய்கிற பாவத்தை நீங்கள் திங்காதீங்க. மற்றவங்க செய்கிற பாவத்தின் மேலே, அக்கிரமத்தின் மேலே உங்களுக்கு பசிதாகம் வேண்டாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். God bless you.